ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல். இன்றைக்கி ஜனவரி 29 இன்று வந்து மிக அதிக அளவு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரும் அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே வந்து அதிகரிச்சிருக்குது. ஸோ இதுவரை இல்லாத அளவு ஒரு மிகப்பெரிய அளவில் விலை ஏற்றம் வந்து இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டிலையுமே வந்து இருக்குது. நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை இருமுறை அதிகரித்து ஒரு கிராமுக்கு 650 ரூபாய் விலை அதிகரித்து 17,610 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வந்த நிலையில் இன்றைக்கி ஒரு கிராமுக்கு 1,190 ரூபாய் விலை அதிகரித்து 16,800 ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்க விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு சவரனுக்கு 9,520 ரூபாய் விலை அதிகரித்து 1,34,400 ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது. அதுக்கடுத்து 24 கேரட் சொக்க தங்கம் ஒரு கிராமுக்கு 1,299 ரூபாய் விலை அதிகரித்து 18,328 ரூபாய்க்கு ஒரு கிராமும், ஒரு சவரனுக்கு 10,392 ரூபாய் விலை அதிகரித்து 1,46,624 ரூபாய்க்கு ஒரு சவரன் சொக்கத்தங்கமும் விற்பனை ஆகிட்டு வருது. வெள்ளி ஒரு கிராமுக்கு 25 ரூபாய் விலை அதிகரித்து 425 ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது. ஒரு கிலோவுக்கு 25,000 ரூபாய் விலை அதிகரித்து 4,25,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது. ஸோ இருமுறை வந்து விலை அதிகரிக்கிறதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 650 அந்த மாதிரி தான் வந்து நேற்றுக்கு வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரே நேரத்திலேயே தங்கம் ஒரு கிராமுக்கு 1,190 ரூபாய் விலை அதிகரிச்சிருக்கு. வெள்ளி ஒரு கிராமுக்கு 25 ரூபாய் விலை அதிகரித்திருக்கு. கணிசமான அளவில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் வந்து இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விற்பனை ஆகிட்டு வருது. சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலை அதிகரித்து காணப்பட்டது தான் இன்றைக்கு விலை உயர்வுக்கு காரணம். நம்ம காலைல போட்ட வீடியோவில் கூட நம்ம ஒரு 600 ரூபா வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஒரு 550 அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அதை விட வந்து டபுள் மடங்கில் விலை அதிகரிச்சிருக்குது. ஸோ மிகப்பெரிய விலை ஏற்றம் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டிலையுமே வந்து இருக்குது. இது வந்துட்டு எங்கே போய் எண்ட் ஆகும் அப்படின்லாம் வந்து தெரியலை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதியத்துக்கு மேலே நிலவரம் எப்படி இருக்குது, மீண்டும் வந்து விலை அதிகரிக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.